Hello students, இன்னைக்கு how to find out the equation of tangent and normal அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, how to find out the equation of tangent and normal. So to draw a tangent we need two information. ஒன்னு வந்து பாயிண்ட் தெரியணும், இன்னொன்னு வந்து ஸ்லோப் தெரியணும். ஸோ பாயிண்ட்டுக்கு 0,2ங்கிற பாயிண்ட்டை கொடுத்தாச்சு. இப்போ நான் எதை கண்டுபிடிச்சா போதும்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். அந்த ஸ்லோப்புக்கு வந்து இந்த கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா ஸ்லோப்பு அட் த பாயிண்ட் 0,2ன்னு போட்டிங்கன்னா ஸ்லோப் கிடைச்சிடும். அப்போ ஸ்லோப் தெரியும், பாயிண்ட் தெரியும், அதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் போட்டுடலாம். நார்மல்ங்கிறது பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன். அப்போ பெர்பெண்டிகுலர் லைன் ஆஃப் த டேஞ்சன் கண்டுபிடிக்கிறேன். அட் த பாயிண்ட் 0,2 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா நார்மல் கிடைச்சிடும். இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் சம் நீங்களாக ட்ரை பண்ணலாம். செகண்ட் சம் இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. செகண்ட் சம் y is equal to x power 4 plus 2 e power x at 0,2. ஸோ என்ன பண்ணுறேன், கர்வு தெரிஞ்சாச்சு, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ dy by dx is equal to x power 4க்கு டெரிவேட்டிவ் 4x cube. 4 முன்னாடி கொண்டு வந்து பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணணும். ப்ளஸ் 2 is a multiplying constant, e power xக்கு டெரிவேட்டிவ் e power x. dy by dxங்கிறது ஸ்லோப் கிடையாது. அட்டு 0,2 என்னன்னு பார்க்குறேன், அதுதான் உங்களுக்கு எம்ன்னு மாறிடும். அப்போ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறேன். அப்போ 4 இன்ட்டு 0 0, 2 இன்ட்டு இ பவர் 0, இ பவர் 0 1. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னவா மாறிடும், 2ன்னு மாறிடும். ஸ்லோப் தெரிஞ்சாச்சா, பாயிண்ட் தெரிஞ்சாச்சா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் போட்டுடலாமா. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் 0,2 இஸ் ஒய் மைனஸ் y1, அதுக்கு பதிலாக 2 ஈக்குவல் டு எம். எம்முக்கு பதிலாக என்ன முடிச்சிருக்கோம், 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் x1க்கு பதிலாக 0. சிம்பிளை பண்ணாங்கன்னா யூ கெட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன். அப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு 2xன்னு வரும். எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துருங்க. எந்த லைன் சொல்லும்போது ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 மாடலுக்கு கணக்கு கொண்டு வந்துடுறேன். அப்போ 2x, இந்த y அந்த பக்கம் கொண்டு போகிறேன், மைனஸ் y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் தெரிஞ்சாச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ரெண்டு மாடலில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு மாடல் என்னென்னா 11th படித்த மாடலில் போடுறேன். நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எப்படி இருக்குன்னா, 11th எப்படி படிச்சிருக்கோம்னா பெர்பெண்டிகுலர் லைன் படிச்சிருக்கோம். எப்படி இந்த ஒய் கோஎஃபிஷியண்ட்டை தூக்கி எக்ஸில் போடுறேன், அப்போ எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டை தூக்கி ஒயில் போடுறேன், அப்போ இங்கே 2yன்னு வரும். நடுவில் சைன் மைனஸ்ஸு, அப்போ இதை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். அதாவது ஒய்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன், சைனை விட்டுறேன். 1x 2yன்னு வரும். இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாறும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸாக மாறும். ப்ளஸ் ஒரு அன்னோன் வேரியபிள் k ஈக்குவல் டு 0. இந்த கேயை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லைன் எது வழியாக போகுது, 0,2 வழியாக போகுது. இட் பாசஸ் த்ரூ 0,2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா 0 ப்ளஸ் 4 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. தேட் ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2y கேக்கு பதிலாக மைனஸ் 4 போட்டால் போதும். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த கணக்கு புரிஞ்சிச்சா. அடுத்த கணக்கு பாருங்கள். தேர்ட் சம் y is equal to x sin x at pi by 2, pi by 2. xும் pi by 2 தான், yயும் pi by 2 தான். y is equal to x sin x. அப்போ பாயிண்ட் தெரிஞ்சாச்சு, எனக்கு என்ன மட்டும் போதும், ஸ்லோப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸ்லோப்புக்கு என்ன செய்வீங்க, வெரி குட், dy by dx is equal to, இது எந்த மாடலில் இருக்குது, ப்ராடக்ட் ரூலில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், யூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். செகண்ட் நான் என்ன அசியூம் பண்ணுறேன், வின்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ யூ டேஷ் வி ப்ளஸ் யூ வி டேஷ். இதே ஒன்று எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டோட டெரிவேட்டிவ் இன்ட்டு செகண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் இன்ட்டு செகண்டோட டெரிவேட்டிவ், அப்படி கூட சொல்லலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், யூ டேஷ் ஃபஸ்ட்டோட டெரிவேட்டிவ் 1 இன்ட்டு வி சைன் எக்ஸ், 1 இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு யூக்கு பதிலாக எக்ஸு, சைன் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் காஸ் எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் என்ன வந்தாச்சு, எக்ஸ் காஸ் எக்ஸ்னு ஆயிடுச்சு.
எனக்கு என்ன வேணும் dy by dx வேண்டாம் ஸ்லோப் வேணும் அப்போ mங்கிறது என்னது dy by dx at pi by 2 pi by 2வா இப்போ எக்ஸுக்கு பதிலாக pi by 2 போடுறேன் ஒய்க்கு பதிலாகவும் pi by 2 போடுறேன் sin x அப்போ sin pi by 2 1 x pi by 2 cos pi by 2 cos pi by 2 என்னது 0 sin pi by 2 ஆனது 1 cos pi by 2ங்கிறது உங்களுக்கு என்னது 0 அப்போ உங்களுக்கு இது 0 இன்ட்டு pi by 2ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது 0 தான் வரப்போகுது அப்போ m is equal to என்னவா மாறிடுச்சு 1ன்னு மாறிடுச்சு இஸ் இட் கிளியர் இப்போ ஸ்லோப் தெரியும் பாயிண்ட் தெரியும் போடலாமா டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் அட் எந்த பாயிண்ட்டு pi by 2 pi by 2 ஃபார்முலா என்ன முதல்ல ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் y minus y1 is equal to m into x minus x1 x1க்கு பதிலாக pi by 2ன்னு வரும் y1க்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும் pi by 2ன்னு வரும் அப்போ y minus pi by 2 equal to mக்கு பதிலாக 1 into x minus pi by 2 pi by 2 கேன்சல் ஆகிடுமா this implies x இந்த y இந்த பக்கம் கொண்டுறேன் minus y equal to 0 புரிஞ்சிச்சா இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பாருங்க நார்மல் என்ன வரும் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இந்த கணக்கில் சொல்லும்போது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய்லையும் ஒய் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்லையும் போட்டு பாசஸ் த்ரூ 0,2 வழியாக போடுறது ஒரு மாடல்னு சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு மாடல் இதில் போட்டு காமிக்கிறேன் இதே மாடலையும் போடலாம் இந்த கணக்கு மாடலையும் போடலாம் இப்போ நான் போடுற மாடலையும் போடலாம் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் எந்த பாயிண்ட்டு pi by 2 pi by 2 உங்களுக்கு ஃபார்முலாவே தெரியும் என்னது y minus y1 equal to minus 1 by m into x minus x1 அவ்வளோதான் y minus y1க்கு பதிலாக pi by 2 equal to minus 1 by 1 minus 1 by 1 என்ன வரும் minus 1 by 1 என்ன வரும் உங்களுக்கு minus 1 into x minus pi by 2 இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணுங்க y minus pi by 2 equal to minus x plus pi by 2 கரெக்டாக minus x plus pi by 2 அப்போ என்ன வரும் minus x இந்த பக்கம் கொண்டு வாங்க x plus y minus pi by 2 minus pi by 2 equal to உங்களுக்கு என்ன வரும் 0 வரும் அப்போ x plus y minus 2 pi by 2 வரும் இப்போ minus pi equal to 0 அதுலேயே fourth sum x is equal to cos t y is equal to 2 sin square t at t is equal to pi by 3 போன கணக்கில் எப்படின்னா 0,2 அடுத்தது pi by 2 pi by 2 அப்படிங்கிற மாதிரி வந்தது பாயிண்ட்டு இங்கே பாருங்களேன் எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது ஆனால் எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் என் சம்மதர் வேரியபிள் டீயில் தான் எனக்கு தெரியும் அப்போ எனக்கு இந்த இதில் பாயிண்ட்டும் தெரியாது ஸ்லோப்பும் தெரியாது ஸோ நான் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப்பையும் கண்டுபிடிக்கணும் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க தான் ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா t is equal to pi by 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ the point is முதல்ல பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் பாயிண்ட் இஸ் எக்ஸ் ஒய்யா எக்ஸுக்கு பதிலாக காஸ் டீன்னு இருக்க அப்போ காஸ் பை பை 3 2 சைன் ஸ்கொயர் பை பை 3ன்னு வருமா ஓகே பை பை 3னா எத்தனை டிகிரி 60 டிகிரி காஸ் 60 என்ன வரும்னு யோசிங்க காஸ் 60 என்ன வரும் ஸோ x1 y1 ஈக்குவல் டு cos 60 வந்து உங்களுக்கு என்னவா மாறினா 1 by 2 மாறும் 2 sin 60 உங்களுக்கு என்ன தெரியும் √3 by 2 தெரியும் அப்போ இந்த 2 எழுதிக்கிறேன் sin 60 √3 by 2 the square இருக்கிறனால the whole square clear which is equal to 1 by 2 2 3 by 4 2 into 3 by 4 இப்போ சிம்பிளை பண்ணலாமா 2வையும் 4ஐயும் அடித்தா உங்களுக்கு என்ன வரும் 2 வரும் therefore x1 y1 equal to 1 by 2 3 by 2 ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் போன சம்மில் எப்படி கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்து பாயிண்ட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த சம்மில் பாயிண்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இப்போ எனக்கு என்ன வேணும் ஸ்லோப் வேணும் ஸ்லோப்புக்கு என்ன தெரியும் ஸ்லோப்புன்னா முன்னாடி எப்படி இருந்தது y is equal to function of xல இருந்தது அப்போ என்ன செய்வோம் டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி ப்ராடக்ட் ரூல்லையோ கோஷன் ரூல்லையோ சம போடுவோம் இங்கே அப்படி இல்லை எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்குது ஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்குது அப்போ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸு திருப்பி எழுதிக்கிறேன் காஸ் டி ஒய்யை எழுதிக்கிறேன் 2 sin ஸ்கொயர் டி
ஓகேயா? இது x is a function of t னா I have to find out dx by dt. cos t க்கு டெரிவேட்டிவ் என்னன்னு யோசிக்கணும். minus sin t. அவ்வளவுதான். y dy by dt. because y is a function of t. sin square t எப்படி எழுதலாம்னா 2 sin t the whole square எழுதலாமா? ஓகே, 2 எழுதிக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னா சம் ஃபங்க்ஷன் பவர் என்ன இருக்கா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 into இது பார்க்க எப்படின்னா f of x the whole power n or t power n. t power 2க்கு டெரிவேட்டிவ் என்ன? 2tன்னு சொல்லுவோம். tக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? sin t into அந்த sin tக்கு டெரிவேட்டிவ். அதாவது இது எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் உள்ள sin t the whole square. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு வேரியபிள் y ஸ்கொயர் மாதிரி இருக்குது. y ஸ்கொயர்னா y ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2y இன்ட்டு அந்த ஒய்யோட டெரிவேட்டிவ் சைன் டீயோட டெரிவேட்டிவ் என்னது? காஸ் டி. இது கிளியர் ஆயிடுச்சா? இது எப்படி எழுதலாம்? 2 அப்படியே வச்சுக்கலாமா? 2 சைன் டி காஸ் டி. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா சைன் 2t. 2 சைன் டி காஸ் டிக்கு ஃபார்முலா என்ன? இப்போயே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் 2t. அப்போ 2 சைன் 2tன்னு மாறும். இங்கே இருக்கிற 2வை எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு dx பை dt தனியாக தெரிஞ்சாச்சு, dy பை dt தனியாக தெரிஞ்சாச்சு. எனக்கு ஸ்லோப் வேணும். அது ஸ்லோப் என்னது? dy by dx at the given point. dy by dx. dy by dx எப்படி எழுதலாம்னா dy by dt by dx by dt எழுதலாமா? இது ஏற்கனவே how to find out the differentiation 11th ஸ்டாண்டர்டில் படித்தாச்சு. இருந்தாலும் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். dy by dt எழுதுறேன், dx by dt எழுதுறேன். dy by dt என்ன? 2 sin 2t by dx by dt என்ன? மைனஸ் மேலே போட்டுக்கிறேன் sin t வருமா? எனக்கு ஸ்லோப் வேணும். ஸ்லோப்னா என்னது? m is equal to dy by dx at எந்த பாயிண்ட்னா x1, y1 போடலாம். இங்கே எனக்கு எல்லாம் tல இருக்கிறதுனால t is equal to pi by 3. இப்போ என்ன பண்ணுறேன்? sin 2tயை 2 sin t cos tனே எழுதிக்கலாம். இப்படி எழுதுறதுக்கு பதிலாக sin 2tயை 2 sin t cos tனு எழுதிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற sin t இங்கே இருக்கிற sin tயும் கட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் பாருங்கள் sin tயும் sin tயும் கட் ஆகிடுச்சு. கரெக்டாக? கட் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 2s are 4 sin t cos t by sin tன்னு இருக்கும். மைனஸ் sin tன்னு இருக்கும். மைனஸ் மேலே வந்தாச்சு. 4 இங்கே இருக்குது. sin t கட் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா cos tன்னு. இப்படி கூட போடலாம். இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? -4 இதை கட் பண்ணிடுறேன். cos pi by 3. கரெக்ட்? cos pi by 3க்கு என்ன வரும்? cos 60. cos 60க்கு வேல்யூ என்னது? 1/2. அப்போ -4/2 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது? -2ன்னு வரும். கரெக்டாக? அப்போ m வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு? -2ன்னு தெரிஞ்சாச்சு. பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? 1/2, 3/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. therefore equation of tangent at எந்த பாயிண்ட்டு? 1/2, 3/2 போடலாமா? y மைனஸ் ஃபார்முலாவில் y1க்கு பதிலாக 3/2 ஈக்குவல் டு mக்கு பதிலாக -2 x மைனஸ் x1க்கு பதிலாக 1/2. சார் சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். 2y minus 3/2 இருக்குது. இங்கே -2 into 2x minus 1/2 இருக்கு. இங்கே இருக்கிற பை2வையும் இங்கே இருக்கிற பை2வையும் கட் பண்ணேன். இது ரெண்டையும் கட் பண்ணலாமேன்னு கேட்கலாம். திருப்பி எல்சிஎம் வரும். அதனால் நான் இதையும் என்ன செய்கிறேன்னா சேஃபாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2y minus 3 ஈக்குவல் டு இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா -4x + 2. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா? திஸ் இம்ப்ளைஸ் 4x இந்த பக்கம் வந்துருச்சா? +2y -3 -2 -5 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன். கிளியர்? இப்போ எனக்கு என்ன வேணும்? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வேணும். ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் போகலான்னு இருக்கேன். அட்டு எந்த பாயிண்ட்டு? 1/2, 3/2. நார்மலுக்கு ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1க்கு பதிலாக 3/2 ஈக்குவல் டு -1/, mக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? -2 இன்ட்டு x மைனஸ் x1க்கு பதிலாக 1/2. தட்ஸ் ஆல். 2y minus 3 whole thing divided by 2 equal to இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1/2 into 2x minus 1/2.
இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே 2 இந்த சைடு வருமா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 4y 2 வந்து இந்த 2yயோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன், 2 வந்து 3யோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன், -6 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 2x - 1. எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறனால எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 2x இந்த 4y அந்த பக்கம் கொண்டு போங்க, -4y 2x - 4y இங்கே -1 இங்கே -6 அங்கே போகும்போது என்ன ஆகும்? +6 ஆகும். அப்போ +5 ஈக்குவல் டு 0. ஸோ 2x - 4y plus 5 is equal to 0 is the normal to the curve x is equal to cos t and y is equal to sin square t at t is equal to pi/3. Sixth question. Find the equation of the tangent to the curve y is equal to 1 plus x cube and the equation of the line is x plus 12y equal to 12 for which the tangent is orthogonal to this line கொடுத்திருக்காங்க. tangent is orthogonal to the line னா இப்போ கர்வை வந்து நான் ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கிறேன். y is equal to f of xங்கிற கர்வு 1 plus x cube கர்வு. இந்த பாயிண்டில் நான் டேஞ்சன்ட் போடுறேன். இந்த டேஞ்சன்ட்டும் x plus 12y equal to 12 கொடுத்த இந்த லைனும் ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலர். அப்போ லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும், டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. அடுத்தது அந்த ஸ்லோப்பை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்? இந்த கர்வில் வரக்கூடிய dy/dx அட் த பாயிண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எய்தர் யூ வில் கெட் x1 ஆர் y1. x1 கிடைச்சாச்சுன்னா அந்த x1 தூக்கி இதில் போட்டிங்கன்னா y கிடைச்சிடும். y1 கிடைச்சதுன்னா அந்த y1 தூக்கி இதில் போட்டிங்கன்னா x கிடைச்சிடும். அப்போ xன்னு தெரிஞ்சாச்சு, yயும் தெரிஞ்சாச்சு, x1 y1 ரெண்டு அந்த கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சாச்சு, ஸ்லோப் தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன போட வேண்டியதா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் போட முடியும். அது எப்படி மிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்னா 2 பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். லெட் வி செக். சரி, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்தாச்சு. அப்போ ஸ்லோப் ஆஃப் லைன் போடலாமா? லைன் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸ்லோப் ஆஃப் லைன் தெரிஞ்சாச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்டை நான் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறேன்னா எம்முன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த எம்மையும் இந்த -1/12 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -1. ஏன்? பிகாஸ் டேஞ்சன்ட் அண்ட் த லைன் ஆர் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு அர்த்தம். இந்த 12 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? மைனஸ் கட் ஆகிடுமா? திஸ் இம்ப்ளைஸ் m is equal to 12. இது புரிஞ்சுதா? ஸோ m எனக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த m ஆனது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வில் வரக்கூடிய ஸ்லோப்புக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறேன்? லெட் x1, y1 be பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறேன். இது டேஞ்சன்ட்டும் கர்வும் மீட் பண்ணக்கூடிய இடம் x1, y1 அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த ஈக்குவேஷனா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, ஒய்க்கு டெரிவேட்டிவ் dy/dx, 1க்கு டெரிவேட்டிவ் 0, எக்ஸ் கியூபுக்கு டெரிவேட்டிவ் என்ன வரும்? 3x². ஸோ dy/dx ஈக்குவல் டு 0 + 3x², 3x². எனக்கு இது வேண்டாம். அட்டு என்ன வேணும்? x1, y1 வேணும். அப்போ உங்களுக்கு என்னவா மாறும்? 3x1² மாறும். இதுதான் உங்களோட m. கரெக்டாக? எம்ங்கிறது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். இங்கே அதே ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் m12. Therefore 3x1² is equal to 12. அப்போ x1² is equal to 4. கரெக்டாக? அப்போ x1 உங்களுக்கு என்னவா மாறுதுன்னா +or-2. அப்போ x1 2 கிடைக்கிறதுனால தான் y1 வேல்யூ உங்களுக்கு 2 கிடைக்கும். Therefore என்ன கிடைச்சிடும்? சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ y1 கிடைச்சிருமா? x1 is equal to 2 இருந்தால் y1 என்னவா மாறும்? x1க்கு பதிலாக 2ன்னு போடுறேன். 2 cube 8, 8 + 1 உங்களுக்கு என்ன வரும்? 9 வரும். 1 + 8 is equal to 9. அடுத்தது x1 is equal to -2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ -2 the whole cube -8ன்னு வருமா? -8 + 1 என்ன வரும்? வெரி குட், -7. அப்போ y1 is equal to -7. புரிஞ்சுச்சா? அப்போ பாயிண்ட் கிடைச்சாச்சா? therefore the points are என்ன வரும்? 2, 9, 1
-2, -7. clear now? பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் வேணும். போடலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ். டேஞ்சன், ஃபர்ஸ்ட் டேஞ்சன் அட் எந்த பாயிண்ட்டு? 2, 9 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ y மைனஸ் 9 ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஃபார்முலா திருப்பி ரிமைன் பண்ணுறேன். y minus y1 is equal to m into x minus x1. So y minus 9 equal to 12x minus 24. Simplify பண்ணிங்கன்னா 12x, இந்த y அந்த பக்கம் அனுப்புங்க, minus y minus 24 plus 9 வரும். minus 24 plus 9 என்ன வரும் உங்களுக்கு? plus 15 equal to 0. correct? Second equation, equation of tangent at எந்த பாயிண்ட்? -2, -7. அப்போ y மைனஸ் y1க்கு பதிலாக -7 ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1க்கு பதிலாக -2. ஸோ y ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 போடலாமா? வெரி குட். விச் இஸ் ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 24 வருமா? 12x அங்கேயே இருக்கட்டும். இந்த y அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க, -y 24 minus 7 is equal to 24 minus 7 வரும், உங்களுக்கு 17 வரும், equal to 0. So this is one tangent equation and this is also another tangent equation. One more tangent. அதனால தான் என்ன கேட்டிருக்காங்க? Find the equations of the tangent. Next question, இதே exerciseல 7th sum. Find the equation of the tangents to the curve y is equal to x plus 1 by x minus 1 which are parallel to the line x plus 2y equal to 6 ன்னு போட்டிருக்கு. அதை வந்து x plus 2y minus 6 is equal to 0 ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த கர்வோட டேஞ்சன்ட்டும் இந்த லைனும் ரெண்டு பேரலல் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பும் டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் நமக்கு என்னவா மாறுதுன்னா ஈக்குவலாக மாறும். அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் equal to slope of line. Am I correct? சரி, slope of line உங்களுக்கு ஏற்கனவே கண்டுபிடிக்க தெரியும். slope of tangent வந்து நான் m ன்னு வச்சுக்கிறேன். அப்போ m is equal to உங்களுக்கு என்ன வரும்? slope of line -1/2. கரெக்ட் ஆயிடுச்சா? m எப்படி கண்டுபிடிக்கலாம்? கரு வழியாக போடணும் அப்படின்னா எதுக்கு இந்த சம் எடுத்திருக்கேன்னா கோஷன்ட் ரூலில் ஒரு சம் போட்டு காமிக்கணுங்கிறனால இந்த சம் எடுத்திருக்கேன். mங்கிறது என்னது? இந்த கருவுக்கு டெரிவேட்டிவ் அட் த கிவன் பாயிண்ட். பாயிண்ட் எனக்கு தெரியாது, அந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன்? x1 y1 அசியூம் பண்ணிக்க போகிறேன். இதே சம் தான். இங்கே எப்படி பெர்பெண்டிகுலர்னு போடுறோமோ அதே மாதிரி இந்த கணக்கை நம்ம என்ன செய்கிறோம்? பேரலல் எடுத்து இந்த கணக்கை போட்டு காமிக்க போகிறேன். சரி, அப்போ எம்ங்கிறது dy by dx at the given point. அப்போ y is equal to x plus 1 by x minus 1. ஓகே, இப்போ dy by dx போடணும். கோஷன்ட் ரூல் உங்களுக்கு தெரியும். u dash v minus uv dash by v square. or numerator ஓட derivative into denominator minus numerator into denominator ஓட derivative 1, xக்கு derivative 1, 1க்கு derivative 0 by denominator square x minus 1 the whole square. so இதை simplify பண்ணுங்க. x minus 1 minus x minus 1 by x minus 1 the whole square. plus x minus x கட் ஆயிடும், minus 2 by x minus 1 the whole square. புரிஞ்சிச்சா? எனக்கு dy by dx கிடையாது, m வேணும். mன்னா dy by dx அட்டு பாயிண்ட் தெரியணும். பாயிண்ட்டை நான் என்னென்னு அசியூம் பண்ணிக்கிறேன்னா x1, y1 அசியூம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆகும்? -2 by x1 minus 1 the whole square. இஸ் இட் கிளியர்? m கிடைச்சாச்சா? இந்த m ஆனது -1/2க்கு ஈக்குவல். அப்போ -2 by x1 minus 1 the whole square equal to -1/2. minus கட் ஆகிடுமா? இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? this implies x1 minus 1 the whole square, இது இங்கே கொண்டு வந்துடுறேன், இந்த 2 அங்கே கொண்டு போயிடுறேன், equal to 4. x1 square minus 2x1 plus 1, இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வாங்க, -4 is equal to 0வா? அப்போ x1 square minus 2x1 minus 3 equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா x1 minus 3 into x1 plus 1 equal to 0.
மல்டிப்ளை பண்ணால் -3, 3 1s are 3, உங்களுக்கு -2 வேணும். அப்போ -3 + 1, அதனால தான் இப்படி போடுறேன். அப்போ x1க்கு என்ன கிடைச்சாச்சு? 3ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு, -1ங்கிற ஆன்சர் கிடைச்சாச்சு. இந்த x1 தெரிஞ்சாச்சுன்னா என்ன போட்டுடலாம்? வெரி குட், y1 கண்டுபிடிக்கலாம். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? எதை இந்த இடத்துல நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ y1 is equal to y is equal ன்னு எழுதக்கூடாது. இது x1 மாறும்போது இந்த y என்னவா மாறுனா y1 மாறணும். 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 + 1/3 - 1 = 4/2. இன்னொன்று வந்து என்ன? at 3 சப்ஸ்டியூட் இன் 1 ஃபஸ்ட்டு கிடச்சாச்சு. x is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ y is equal to -1 + 1/-1 -1 0/-2. ஸோ the answer is 0. அப்போ the points என்ன கிடைக்கும்? அவ்வளோதான். the points are ஃபஸ்ட்டு x1 எழுதணும், அப்புறம் y 3 போடும்போது உங்களுக்கு என்ன வருது? 2 வருது. அப்போ 3, 2. அடுத்தது -1 போடுறேன். -1 போடும்போது உங்களுக்கு என்ன வருது? 0 வருது. -1, 0. therefore என்ன தெரிஞ்சாச்சு? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் போட்டுடலாமா? அட்டு முதல்ல எந்த பாயிண்ட்டு? 3, 2. சூப்பர். என்ன வரும்? y - y1க்கு பதிலாக 2 = mங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? -1/2. ஸோ -1/2 into x - 3. தட்ஸ் ஆல். 2வை இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2y -2 2s are 4 = -6 + 3. எல்லாம் ஒரே பக்கத்துக்கு கொண்டு வாங்க. x + 2y. எப்பயுமே எக்ஸை பாசிட்டிவாக ஆக்கிடணும். எக்ஸ் இங்கே பாசிட்டிவாக இருந்தால் இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இங்கே எக்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னா என்ன பண்ணுறேன்? இந்த சைடு பண்ணுறேன். அப்போ x + 2y -4 -3 = 0. This implies x + 2y -7 = 0. ஸோ ஒரு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இன்னொரு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கணும். அட் இது ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் -1, 0. y -y1க்கு பதிலாக 0 = -1/2 into x -1. ஜாகிரதையாக போகணும். y இந்த 2 எங்கே கொண்டு வந்துடுறேன்? 2y = -1 into x + 1ன்னு வரும். கரெக்டாக? இங்கே x வந்து நெகட்டிவாக இருக்குது. -x -1 வரும். இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? x + 1 + 2y = 0. இது எப்படி எழுதலாம்? x + 2y, x அதுக்கப்புறம் y அதுக்கப்புறம் நம்பர் = 0. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம், 8th சம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த கர்வ் given by x is equal to 7 cos t, y is equal to 2 sin t for t belongs to any real number. இதே மாதிரி கணக்கு 5th 4th போட்டோம். அதை வேணால் காமிக்கிறேன். 5th 4th என்ன பண்ணோம்னா x is equal to cos t, y is equal to 2 sin square t at t is equal to π/3. tக்கு பதிலாக பர்டிகுலராக π/3ன்னு கொடுத்தாங்க. π/3ன்னு கொடுத்ததுனால உங்களால் x1 y1 கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே π/3யை தூக்கி நான் dy/dxல சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கிறதுனா எம்ஐ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இங்கே என்னால் எம்மும் கண்டுபிடிக்க முடியாது, எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாயிண்ட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பாயிண்ட்டையும் எம்ஐயும் அசிட்டிஸ் எப்படி வருதோ அப்படியே வச்சுக்கிறேன் நான். அதாவது அந்த டி வேல்யூவை என்னால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கலாம். x is equal to 7 cos t, y is equal to 2 sin t. So to draw a tangent we need 2 information சொல்லியிருக்கேன். ஒன்று என்ன? பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன? வெரி குட், ஸ்லோப்பு. இப்போ பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸு ஒய் அதே ஜென்ரல் பாயிண்ட்டாக கிடைச்சாச்சு. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு π/3னா இந்த டீக்கு பதிலாக π/3 போட்டால் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் x1 y1 கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை. டி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். எந்த டி வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா ரியல் நம்பரையும் எடுத்துக்கோங்கிறாங்க. அப்படின்னு வரும்போது இங்கே எக்ஸும் ஒய்யும் அப்படியே இருக்குமே ஒய்ய டீக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் என்னால் கொடுக்க முடியாது. therefore முதல்லையே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. the point is 7 cos t, 2 sin t. முதல்ல பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? ஸ்லோப் வேணும். ஸ்லோப்புக்கு இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண, இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ x is equal to 7 cos t எடுத்துக்கிறேன்.
y is equal to 2 sin t. இனிமே போடுறது ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க பார்க்கலாம். what is dx by dt? minus 7 sin t. am I correct? cos t க்கு derivative minus sin t. அதே மாதிரி இங்கே dy by dt 2 cos t. dy by dt கிடைச்சாச்சு, dx by dt கிடைச்சாச்சு. therefore dy by dx is equal to என்ன வரும்? dy by dt by dx by dt. super. which is equal to 2 cos t divided by minus மேல போட்டுக்கலாமா? 7 sin t. இது புரிஞ்சதா? இப்போ நான் என்ன செய்ய முடியாது? at x1 y1 இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. பிகாஸ் x ஃபுல் x t எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். அப்போ நான் எம்ஐயே என்னவா எடுத்துக்கிறேன்னா -2 cos t by 7 sin t. that is for all values of t. இப்போ டீக்கு பதிலாக π/3 கொடுத்தா இங்கேயும் π/3 போடணும், அங்கேயும் π/3 போடணும். ஃபஸ்ட்லேயும் கரெக்டாக டீக்கு பதிலாக π/2 கொடுத்தா இங்கேயும் π/2 போடணும், இங்கேயும் π/2 போடணும். டீக்கு பதிலாக எந்த ரியல் நம்பர் வேணும் போடலான்னா எதுவுமே நான் என்ன செய்ய முடியாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் எம்ஏ ஜென்ரல் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் கேட்டிருக்காங்க, நார்மலும் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் சொல்ல முடியுமா? ஃபார்முலா என்ன? அட் எந்த பாயிண்ட்டு? ஜென்ரல் பாயிண்ட்டு எக்ஸ் கமா ஒய்யில். இது ஜென்ரல் பாயிண்ட்டு எக்ஸ் கமா ஒய்னா இங்கே எக்ஸுங்கிறது 7 cos tன்னு அர்த்தம், ஒய்ங்கிறது இங்கே என்னென்னா 2 sin tன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ ஒய் மைனஸ் ஒய்1 2 sin t ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக -2 cos t by 7 sin t இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1க்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 7 cos t. அப்புறம் நீங்களாம் ஃபர்தராக சிம்பிளை பண்ணிக்கலாம்ல. இந்த 7 sin t இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தோன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஆர் இப்படியே நிறுத்தினாலும் தப்பு கிடையாது. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். y minus y1 equal to -1/m into x minus x1. am I correct? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? y minus y1, y1க்கு பதிலாக 2 sin t equal to -1/m, mங்கிறது இது. அப்போ 7 sin t, சாரி mங்கிறது -2 cos t, பைங்கிறது மேலே கொண்டு போயிடுறேன் 7 sin t இன்ட்டு எக்ஸு, x1க்கு பதிலாக என்ன இருக்குது? 7 cos t. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். y minus 2 sin t ஈக்குவல் டு 7 sin t by 2 cos t இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 cos t. ஃபர்தராக நீங்களா சிம்பிளை பண்ணி போட்டுருவீங்களா? புரிஞ்சிச்சா இந்த மாடல் செம்ம? இதே மாடலில் உங்களுக்கு சில கணக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அண்ட் நார்மல் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் இப்போ பார்த்தோம். இதே மாடலில் சில கணக்கு என்னென்ன கணக்கெல்லாம் போடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.11, எக்ஸாம்பிள் 7.12 அண்ட் எக்ஸாம்பிள் 7.13. 12ங்கிறது நேத்தியே கொடுத்தாச்சு. எக்ஸாம்பிள் 7.13 இந்த கணக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்குது, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.